Kali Linux எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் VMwareல அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து kali.org அதோட அஃபிஷியல் வெப்சைட் போயிருங்க. போயிட்டு டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிருங்க. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். ஸோ இதில் நிறைய இமேஜ் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே VMwareல இன்ஸ்டால் பண்ண மேனிக்கு உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்கும். பட் தேவையில்லை 64 இன்ஸ்டாலர் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 4 GB வரும். ப்ளஸ்மேட்டாக உங்கள் கனெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்பீடில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ரெண்டாவது லைவ் வெர்ஷன். இது வந்து எதுக்கு அப்படின்னா டேரெக்டாக உங்கள் பென் ட்ரைவில் பூட் பண்ணி அப்படியே ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணாமல் ரன் பண்ணுறதுக்கு. இதில் சில ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. மூணாவது நெட் இன்ஸ்டாலருங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து 64 பிட் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிடுங்க. தென் அதுக்கடுத்து VMwareல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் 16 டவுன்லோட் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு இதுதான். இதில் நிறைய மார்க்கெட்டில் ஃப்ரீயான இதுவும் இருக்குது. இது ட்ரையல் வெர்ஷன் 30 டேஸ்க்கு இருக்குது. ஃபுல் வெர்ஷன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஃபுல் வெர்ஷன் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கு. ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் VMware இன்ஸ்டால் பண்ணி வாங்க. அப்போ நான் டவுன்லோட் ஃபுல்ஸ் போகிறேன். VMware இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதுக்கு உங்கள் பிசி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 GB ரேம் வேணும். ஒரு டூயல் கோர் ப்ராசராக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெனிஃபிஷியரியாக இருக்கும் நமக்கு. ஸோ அது முக்கியமாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ஓஎஸ்குள்ளே இன்னொரு ஓஎஸ் ஓடும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ரேம் வந்து நல்லா சாப்பிடும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 4 GB நாள் வேணும் நமக்கு. 2 GBலேயே ரன் ஆகும். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்காது சிஸ்டத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி VMware பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது ஒரு அப்ளிகேஷனாக ஓஎஸ் ரன் பண்ணும். அதாவது உங்கள் விண்டோஸ் ஓஎஸில் ஒரு லினக்ஸ் ஓஎஸையோ இல்லை வேறு திரும்ப ஒரு விண்டோஸ் ஓஎஸையோ ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் எப்படி MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் VMware. விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம் இதை பொதுவாக. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் சீனில் வச்சா சீனில் வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரைவில் நீங்கள் மாற்றிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் நான் சீலே விட்டுறேன். ஸோ மீன்வைல் வந்து Kali Linux OS நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இது ஆயிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் லொக்கேஷனில் சேவ் பண்ணி செக் பண்ணிக்கங்க. 4 GB வரும். ஸோ அவ்வளோ இன்ஸ்டலேஷன் முடிய போகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சோன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். இதில் வந்து கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துருங்க. டிப்பிக்கல் செலக்ட் பண்ணிடுங்க. தென் ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. தென் ஓஎஸ் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட செட்டிங் அனாலிஸ் பண்ணனால நீங்கள் லினக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதர் லினக்ஸ் 64ல் 4.x செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் இதில் வந்து விர்ச்சுவல் மிஷின் பேர் கேட்குது. ஸோ நான் வந்து காலின்னு கொடுக்குறேன். Kali 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ லொக்கேஷன் எதுவும் மாத்திரா இருந்தால் மாற்றிக்கிங்க. உங்களுக்கு எதாவது ட்ரைவில் சி ட்ரைவில் ஏதாவது ஸ்பேஸ் பத்தல சமயத்தில் நீங்கள் டிலேயோ மாற்றிக்கலாம். நான் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ டேட்டா வேணும்னு ஒரு 40 GB கொடுத்துருங்க, மேக்ஸிமம் இருக்கும். தென் இதில் வந்து ஸ்பிட் டு மல்டிபிள் ஃபைல்ஸ் வேணால் ஸ்டோர் விர்ச்சுவல் சிங்கிள் ஃபைல் கொடுத்துருங்க. பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபைல் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம. ஸோ ஸ்டோர் சிங்கிள் ஃபைல் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமைசேஷன் நம்ம கொடுத்த சிஸ்டமோட இது தான் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. 40 GB மெமரி வந்து பார்த்திங்கன்னா 768 GB இருக்குது, MB இருக்குது. ஸோ இப்போ நமக்கு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு Kali 1ங்கிற பேரில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில செட்டிங்ஸ் எடிட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 GB வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 4 GB ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான், ஏன்னா திரும்ப விண்டோஸ் பின்னாடி ரன் ஆகணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 GB நாள் தேவைப்படும். ஸோ 4 GB இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் 2 GB வைக்க முடியும். தென் ப்ராசர் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ டுவல் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அப்படின்னா வேணால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். கோர் வேணால் 2 செலக்ட் பண்ணிக்கங்க. தென் CD DVD இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ டேட். இதில் போய் உங்களோட Kali Linux OS வந்து ISO இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அது எந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணுங்கள். மவுண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. வேறு எந்த செட்டிங்ஸ் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாமே வந்து நார்மலாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அந்த செட்டிங்ஸ் நமக்கு போதும். ஸோ கொடுத்துட்டு நவ் we are going to power on the virtual machine. ஸோ பவர் ஆன் வந்துடுச்சு. ஸோ விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. இதில் வந்து டாகுல் இன்புட் டாகுல் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆட்டாமிட்டிங்க அப்படின்னா இன்புட் உங்கள் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே வந்துடும். இதே வெளியே போகணும் அப்படின்னா வெளியில் மினிமைஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லை திரும்ப ஒரு தடவை கண்ட்ரோல் ஆட் அனுப்புங்க. இப்போ கிராஃபிக்கல் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். என் கீபோர்டு அமெரிக்கன் இங்கிலீஷ், லெட் இட் பி.
முக்கியமான விஷயம் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ளே ஸ்டேஷனில் காலையில் நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு அப்படின்னா, விண்டோஸில் நம்ம வந்து ரீஸ்டோர் அண்ட் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஏதாச்சும் சின்ன பின்னாடி கரப்ட் ஆனாலோ இல்லை வைரஸ் வந்தாலோ இல்லை ஃபைல்ஸ் எதாவது டெலீட் ஆகிடுச்சு ஆக்சிடென்டலாக அப்படின்னா அந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து உங்கள் வாய்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் இதில் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் லினக்ஸை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா செட்டிங்ஸை மாற்றிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க போகிறோம். பின்னாடி ஏதாவது ஃபைல்ஸ் அழிஞ்சாலோ இல்லை ஏதாவது டேட்டா கரெக்ட் ஆனாலும் திரும்ப அந்த இதுலேருந்து வரலாம். ஏன்னா இந்த பழைய ஸ்டெப் நீங்கள் எதுவும் ரன் பண்ண தேவையில்லை. ஸோ டிஃபால்ட்டாக ஹாஸ்ட் நேம் வந்து காலையில் இருக்கும் யூசர் நேம் அப்படியே இருந்துட்டு போதும். நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். தென் டொமைன் நேம் நமக்கு எதுவும் இல்லை, அதை பற்றி எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ பிளாங்காக விட்டுருங்க. சரி, தென் யூசர் நேம் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் காலை யூசர்னு க்ரியேட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இது ரூட் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணல அப்படின்னா பாஸ்வேர்டு கொஞ்சம் டிஃபால்ட்டாக ரூட்னு இருக்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா பெட்டர் வந்து சில நெட்வொர்க்கில் சில இடத்துல வந்து நமக்கு பாஸ்வேர்டு தேவைப்படுது. ஸோ கரெக்டான காம்பேட்டபிள் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து அந்த 40 GB டேட்டா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் என்டையர் டிஸ்க் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் எவ்வளோ டேட்டா அங்கே 10 GB யூஸ் பண்ணிங்கன்னா தான் 10 GB ஏறும். மொத்தமாக 40 GB உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வேறு இதில் ட்ரைவில் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ கைடட் யூஸ் என்டையர் டிஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்டில் இருக்குது. அப்படியே கொடுத்துட்டு தனியாக கொடுத்துருங்க. தென் ஹார்ட் டிஸ்க் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம ஹார்ட் டிஸ்க் பேர் 42.9 GB VMware அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணி பார்ட்டிஷனுக்கு ரெடி பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து செலக்ட் பார்ட்டிஷன் கேட்குது. செலக்ட் பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரே பார்ட்டிஷனாக பண்ணுறீங்களா இல்லை டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனாக ஹோம் டைரக்டரி தனியாக வேறு டைரக்டரி தனியாக வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே ஒரே பார்ட்டிஷன் வச்சிடலாம் பெஸ்ட்டு. ஸோ நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் பண்ணுறாங்க பார்ட்டிஷனை. இதில் க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லாஜிக்கல் ட்ரைவு, தென் லாஜிக்கல் ட்ரைவ் ஒரு 1 GBக்கு ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான், பார்ட்டிஷன் முடிஞ்சிருச்சு. கண்ணியை கொடுத்துருங்க. ஸோ எல்லா செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. டேட்டாவை ரைட் பண்ணவான்னு கேட்குது, நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் சின்ன ஸ்டெப்ஸ் தான், ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்னாப்ஷாட்டை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதுதான் இது விஎம்மில் ஸ்னாப்ஷாட், டேக் அ ஸ்னாப்ஷாட். இதில் டேக் அ ஸ்னாப்ஷாட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் நமக்கு சேவ் ஆயிரும் இந்த செட்டிங்ஸோட. திரும்ப இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கண்ணியும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அதான் பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மாதிரி நீங்கள் 10 OS கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் விர்ச்சுவல் மிஷினில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா போதும். லினக்ஸு, விண்டோஸு, ஈவன் மேக் OSலேருந்து எல்லாமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு தனி நெட்வொர்க் அடாப்டர், மற்றபடிக்கு பல விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து நம்ம டூயல் பூட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஓஎஸ் நீங்கள் ஏற்கனவே காலையில் லினக்ஸை மெயின் ஓஎஸாகவே நீங்கள் பண்ணலாம் செகண்டரியாக. பட் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய லாஜிக்கலாக பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா சில செட்டிங்ஸ் மாற்றுறப்போ நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட டோட்டல் டேட்டா ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் 40 GB விஎம் மிஷின் அழிச்சு விட்டு திரும்ப நீங்கள் ஸ்னாப்ஷாட்டில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது டெம்பரரி டெஸ்டிங் பர்பஸ்க்கும் ஒரு ஸ்டடி பர்பஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த விர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ நெட்வொர்க் அடாப்டர் கான்ஃபிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம காலையில் மிஷினில் அடிஷ்னலாக தேவைப்படும் அப்படின்னு கேட்குறோம். இதில் வந்து XFCE அப்படிங்கிற டிஃபால்ட் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்டே நமக்கு பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா KDE பிளாஸ்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் என்வாயர்மெண்ட் நல்லா இருக்காது, ரேம் எல்லாம் ரொம்ப சாப்பிட்ரும். இது மாதிரி இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிங்க, வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ இந்த GDOM இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேமை சாப்பிட்ரும், அந்தளவுக்கு எஃபிஷியன்சி கிடையாது. ஸோ வந்து என்ன இருக்கோ ஜஸ்ட் லீவ் இட் அஸ் இட் இஸ். உங்களுக்கு டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் வந்து XFCE தான் பெஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் CPU ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வேகமாக இருக்கலாம், சில சமயம் கம்மியாக இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் ரன் பண்ணுறப்ப க்ரோமாக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த பெரிய ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் உங்கள் ஓஎஸில் ரன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு, கன்னியூ கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. பூட் லோடர் நமக்கு வேணும். ஸோ சேம் ஃபோல்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ காலை லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு ஒரு 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து காலை லினக்ஸ் OS வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது வேலை வந்து என்ன அப்படின்னா VM டூல்ஸ் டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக அது அப்படின்னா ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாலும் உங்கள் கிளிப்போர்டில் இருந்து உங்களோட மெயின் OSலேருந்து இந்த விர்ச்சுவல் OSக்கு உங்கள் கிளிப்போர்டில் இருக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த டூல்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு மொத்தம் 2 டூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு, கன்னியூ கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாஸ்வேர்ட் நேம் கொடுத்துருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேமாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்க அதை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் OS அப்டேட் பண்ணணும் நம்ம.
ஸோ தென் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விர்ச்சுவல் டூல் பாக்ஸ் டெஸ்க்டாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டா கிளிப் போர்ட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சில எஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்கு உங்கள் ஓஎஸ் வந்து விர்ச்சுவல் ஓஎஸ்க்கு மாற்றுறதுக்கு டேட்டா மாற்றுறதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக இது தேவைப்படுது. ஸோ அதுக்குரிய லைன். எஸ் கொடுத்துருங்க. கன்டினியூ பண்ணணுமான்னு ஸோ now the process has completed. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு டேட்டா கேப்சர் இது பண்ணாலும் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு ஒரு பேஸ்ன்னு கொடுத்துருங்க. பேஸ் காலி 1 அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் பண்ணிக்கங்க. டேக் ஸ்னாப்ஷாட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் இந்த திரும்ப ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா விஎம்ல ஸ்னாப்ஷாட்டில் ஏற்கனவே இருக்குது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு.